இயேசுவின் நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. ரட்சிக்கப்படுகிறதற்கு இயேசுவின் நாமம் நமக்கு வேண்டும். ஆண்டவர் மோசேயை அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் மோசேயின் கையிலே பெரிய பொறுப்பை கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 430 வருஷம் அடிமைத்தன வாழ்க்கை. பார்வோன் என்கிற அரசன் தன்னுடைய முழு கண்ட்ரோல்ல வைத்திருக்கிறான். அவங்க நினைச்ச சாப்பாடு சாப்பிட முடியல, நிம்மதியா உறங்க முடியல, மரணத்தின் வாழ்க்கை. பார்வோன் நினைச்சா ஒருத்தனை கொலை செய்ய முடியும். நித்திய மரணத்துக்கு நேராய் நாம் வாழ்ந்தது போல இஸ்ரவேல் ஜனங்கள் தினம் தினம் மரணிக்கிற வாழ்க்கை வாழ்ந்தார்கள், அடிமைத்தன வாழ்க்கை வாழ்ந்தார்கள். நாம் பாவத்துக்கும் சாபத்துக்கும் உலகத்துக்கும் பிசாசுக்கும் நாம் அடிமையாய் இருந்தது போல இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோனுக்கு அடிமைகளாய் இருந்தார்கள். பார்வோன் என்கிற ஒரு மனிதன் அவர்களை அடிமையாக்கி வைத்திருந்தான். அவருடைய வாழ்க்கையிலே நிம்மதியை இல்லாமல் போக பண்ணி வைத்திருந்தான். அவங்க உழைக்கிற வேலைக்குரிய சம்பளத்தை பெற முடியாதபடிக்கு பார்வோன் என்கிற ஒரு மனுஷன் அவங்க எல்லாவற்றையும் திருடி வைத்திருந்தான். வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில அப்படிதான். இயேசுவை அறிவதற்கு முன்பதாய் எவ்வளவு உழைச்சாலும் மிச்சம் இல்லை, எவ்வளவுதான் உழைச்சாலும் வரவுக்கு மிஞ்சின செலவு நம்முடைய வாழ்க்கையிலே வந்து வைத்தியசாலைக்கும் உலகத்துக்கும் நம்முடைய பணத்தை நாம் வீண்விரயமாக்குகிற நேரத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இயேசு என்கிற ஒரு இரட்சகர் நம்முடைய வாழ்க்கையிலே வந்த பொழுது பொத்தல் பையிலே போட முடியாத அளவுக்கு தேவன் நம்மை மிகுதி எடுக்கும்படிக்கு ஆசீர்வதித்திருக்கிறார். பார்வோன் என்கிற ஒரு மனுஷன் அடிமைத்தன வாழ்க்கை வாழ்த்து வைத்திருந்தான். அவனுடைய கண்ட்ரோல்லே வாழ்ந்தார்கள். நிம்மதியை இழந்து, சமாதானத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, பிரயாசத்துக்குரிய பலனை இழந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கர்த்தர் மோசே அழைத்த பொழுது மோசேயோடு கூட கர்த்தர் பேசுகிறார். இந்த ஜனங்களுடைய கூக்குரலின் சத்தம் என்னுடைய சந்நிதியிலே எட்டினது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் எப்ப துன்பப்படுகிறோமோ, நாம் எப்பொழுது வேதனைப்படுகிறோமோ, அப்பொழுது நாம் படுகிற கூக்குரல் நிச்சயமாய் தேவனுடைய சந்நிதியிலே எட்டப்படுகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் எப்ப நம்ம துயரப்பட்டு வேதனைப்பட்டு கலங்கி போய் நிக்கிறோமோ, விசுவாசிங்க, என் கூக்குரலின் சத்தம் என் ஆண்டவருடைய சந்நிதியில் எட்டாமல் இருக்குமோ? ஹல்லேலூயா. எனக்கு செவி கொடுக்கிற ஒரு மீட்பர் உண்டு. அவருடைய செவிகள் ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கரம் குறுகி போவதும் இல்லை, கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. எனக்காய் ஒரு செவி திறக்கப்பட்டு இருக்கிறது. ஆமென். அவருடைய கூக்குரலின் சத்தத்துக்கு கர்த்தர் செவி கொடுத்து மோசேயோடு கூட பேசினார். மோசே, இந்த ஜனங்களை நாம் விடுதலையாக்க வேண்டும். இந்த ஜனங்களை பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வர வேண்டும். விடுதலையாக்கி நீங்கள் எனக்கு மலையிலே 3 நாள் பிரயாணம் பண்ணி எனக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி மோசே கர்த்தர் அழைத்து மோசேயோடு கூட பேசுகிற பொழுது மோசே கேட்கிற, ஆண்டவரே, இஸ்ரவேலர்கள் கேட்பார்கள், உனக்கு அதிகாரத்தை கொடுத்தது யார்? உம்முடைய நாமம் என்னவென்று கேட்டால், உம்முடைய பெயர் என்னவென்று கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் ஆண்டவரே என்று மோசே ஆண்டவரை பார்த்து கேட்டார். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மோசே, என்னுடைய பெயர் என்ன தெரியுமா? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆதாமை படைத்த காலத்தில் எப்படி இருந்தேனோ, ஆபிரகாமை நடத்தின காலத்தில் எப்படி இருந்தேனோ, ஈசாக்கை நடத்தின காலத்தில் எப்படி இருந்தேனோ, யாக்கோபை நடத்தின காலத்தில் எப்படி இருந்தேனோ, யோசேப்பை நடத்தின காலத்தில் எப்படி இருந்தேனோ, அப்படியே நான் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன். இன்றைக்கும் அதே தேவன் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஹல்லேலூயா. மோசேக்கு சொன்னது போல இருக்கிறவராகவே அன்றைக்கு இருந்தது போல இன்றைக்கு இருக்கிறார். இன்றைக்கு இருக்கிறது போல நாளைக்கு இருப்பார். நேற்று இருப்பது போல இன்றைக்கு கர்த்தர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். மனுஷன் ஒருவேளை இன்றைக்கு ஒரு மாதிரி நாளைக்கு ஒரு மாதிரி பேசலாம், இன்றைக்கு ஒரு குணத்தோட நாளைக்கு ஒரு குணத்தோட நிற்கலாம். ஆனா சேனைகளின் கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறார். மாறாத ஒரு தேவர். இந்த சத்தியம் நமக்குள்ளே இன்றைக்கு வருகிற பொழுது தெய்வீக விடுதலை நமக்குள்ளே உண்டாகட்டும். இருக்கிறவராகவே, இருக்கிறவராகவே, இருக்கிறவராகவே. ஆபிரகாமோடு இருந்தவர், ஈசாக்கோடு இருந்தவர், யாக்கோபோடு இருந்தவர். சொல்லுங்க, அதே தேவன் சொன்னார், நான் இருக்கிறவராகவே. 6000 வருடங்கள் கழிந்திருக்கலாம், இன்றைக்கு 8000 வருடங்கள் கழிந்திருக்கலாம். அதே தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இருக்கிறவராகவே. ஆமென். என் தேவன் இருக்கிறவராகவே, இருக்கிறவராகவே இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் மாறாதவர், எந்த சூழ்நிலையிலும் ஆமென் தன்னை தானே மறுதலிக்காத ஒரு தேவன், உண்மையுள்ள தேவன். வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருந்தவரும் இருக்கிறவரும்
வரப்போகிறவருமாகிய கர்த்தர். மோசே இப்ப அவ்வளவு ஜனங்களையும் ரட்சிக்கணும். ஆமென். மோசே அவ்வளவு ஜனங்களையும் வெளியே கொண்டுறணும். மோசே அவ்வளவு ஜனங்களையும் மீட்கணும். அவ்வளவு ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கணும். அவ்வளவு ஜனங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். ஆண்டவரிடத்திலே போய் கேட்கிற, ஆண்டவரே இந்த ஜனங்கள் கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? இருக்கிறவராகவே. ஏண்டா அந்த ஜனங்கள் பார்வோனை விட பெரியவரை பார்க்க வேண்டும். அந்த ஜனங்கள் இவ்வளவு காலமும் பார்வோனை பார்த்தவர்கள். மோசே போனா மோசேயோட பேச்சு அங்க எடுபடாது. எந்த தைரியத்தில் அவ்வளவு ஜனங்கள் மோசையோடு புறப்பட்டு வருவார்கள்? எந்த தைரியத்தில் அவங்க பார்வோனை விட பெரியவர் ஒருவர் மோசையோடு கூட இருக்கிறார் என்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் வருவதற்கு கர்த்தர் ஒரு நாமத்தை கொடுத்தார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொன்னீங்க ஆண்டவர் இருக்கிறவராகவே? ஆமென். என்ன அவங்க உலகம் பார்வோனை பார்த்தவங்க, பார்வோனுடைய செயல்களை பார்த்தவங்க, பார்வோனை பலத்தவர்களாய் பார்த்தவங்க, பார்வோனை தலைவனா பார்த்தவங்க, ராஜாவா பார்த்தவங்க, பார்வோனை பார்த்து நடங்கி நின்றவங்க. இப்ப மோசே போய் சொன்னா எந்த காரியம் எடுபடாது. மோசே அதான் கேட்கிற, ஆண்டவரே ஜனங்கள் கேட்பார்களே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஜனங்கள் கேட்பார்கள், எந்த நாமத்திலே நான் போக வேண்டும்? உங்க பேரை சொன்னாதான் ஜனங்கள் எடுபடும். ஏன்னா பார்வோனை பார்க்கிலும் சேனைகளின் கர்த்தர் பெரியவர். பார்வோனை பார்க்கிலும் நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். 430 வருஷம் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ராஜாவை பார்க்கிலும் இருந்தவரும் இருக்கிறவருமா இருக்கிற சேனைகளின் கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே உங்க பேர் என்னன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? ஆண்டவரே இருக்கிறவராகவே. உடனே ஜனங்கள் அவர் இருக்கிறவராக வேண்டால் அவர் ஆபிரகாமோடு கூட இருந்தவர், ஈசாக்கோடு கூட இருந்தவர், யாக்கோபோடு கூட இருந்தவர். ஆமென். எல்லா தெய்வங்களை பார்க்கிலும் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். பார்வோன் வழிபடுகிற தெய்வங்களை பார்க்கிலும், எகிப்திலே வழிபட்ட தெய்வங்களை பார்க்கிலும் ஒரு தேவன் இருக்கிறார். இருக்கிறவராகவே இருக்கிறவர். சொல்லுங்க ஆமென். இருக்கிறவராகவே. ஏன் கர்த்தர் இந்த நாமத்தை கொடுத்தா தெரியுமா? ரட்சிப்பதற்கு, பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை ரட்சிப்பதற்கு. ஆமென். அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு, மரணத்தின் வாழ்க்கையிலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு, சாபத்தின் வாழ்க்கை, உழைச்ச உழைப்பு மிச்சம் இல்ல, சபிக்கப்பட்ட வாழ்க்கை, அதிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குவதற்கு, ஒவ்வொரு நாளும் துன்புறுத்தப்பட்ட வாழ்க்கை, அந்த வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குவதற்கு ஒரு பேரை சொன்னார். இருக்கிறவராகவே இருக்க ஒரு நாமத்தை கொடுத்தார். கர்த்தருடைய நாமம் பெரியது. சொல்லுங்க, என்னுடைய ஆண்டவருடைய நாமம். ஆமென். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாயிருப்பார். பார்வோன் எப்படி ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தானோ அதே போல நம்முடைய அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குவதற்கு மோசேக்கு கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற ஒரு நாமத்தை கொடுத்து ரட்சித்து ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தது போல அதே தேவன் இயேசு என்கிற இருக்கிறவராகவே இருக்கிறவருடைய நாமத்தை கொடுத்து ரட்சிக்கப்படுகிறதற்கு அவருடைய நாமத்தை கொடுத்து நம்மை விடுதலையாக்கி மீட்டார். எத்தனை சொல்லுங்க, என்னை சாபத்திலிருந்து மீட்டார், உழைத்த உழைப்புக்குரிய ஊதியம் இல்லாத வாழ்க்கையிலிருந்து மீட்டார், புத்தர் பையிலே போடுகிற வாழ்க்கையிலிருந்து மீட்டார், ஆமென், நிம்மதியற்ற வாழ்க்கையிலிருந்து மீட்டார், அல்லேலூயா, அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து மீட்டார். என் ஆண்டவர் இன்றைக்கு என்னை ஆமென் கானானுக்குள்ளே பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ளே நித்திய ரட்சிப்புக்குள்ளே என் தேவன் என்னை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் நான் அடிமைத்தன வாழ்க்கை வாழ்ந்தது உண்மைதான். ஒரு நாள் நான் இந்த பூமியிலே சபிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த உண்மைதான். ஒரு நாள் நான் எகிப்தின் வாழ்க்கையை இந்த பூமியிலே சகித்தவன் தான். ஆனால் என் ஆண்டவர் மோசே என்கிற ஒரு மனிதன் போய் அவ்வளவு ஜனங்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தது போல இயேசு என்கிற ஒரே இரட்சகர் இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்கிற நாமத்தை உடையவர் எனக்காய் இந்த பூமிக்கு வந்து ஆமென் என்னை அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்கினார். 430 வருஷ அடிமைத்தன வாழ்க்கையை ரட்சிப்பதற்கு மோசே என்கிற ஒரு இரட்சகன் போய் அந்த இடத்திலே 430 வருஷ வாழ்க்கையை மாற்றி அமைத்து வெளியே கொண்டு வந்தது போல இயேசு என்கிற ஒரே ஒரு இரட்சகர் எனக்காய் இந்த பூமிக்கு வந்து என்னை அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு எந்த பார்வோனா இருந்தாலும், எந்த வலுச்சற்பமா இருந்தாலும், எந்த சத்துருவா இருந்தாலும், என்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எந்த சத்துருவை பயமுறுத்தி மரணத்துக்கு அதிபதியான பிசாசை தன்னுடைய மரணத்தினாலேயே முறியடித்து என்னை வெளியே கொண்டு வந்திருக்கிறார்.
ஹalleluya. எத்தனை பேர் சொல்றீங்க இன்றைக்கு கர்த்தர் என்னை ஆமென் பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். கொடுப்பதற்கு ஆசீர்வதிக்கிறார், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்துகிறார். என்றால் அடிமைத்தன வாழ்க்கையை மாற்றி அமைத்து நித்திய ரட்சிப்புக்குள்ளே நம்மை கொண்டு வருவதற்கு இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். ஹalleluya. அவர் இருக்கிறவராகவே சொல்லுங்க, அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ரட்சிப்பதற்கு ஒரு நாமத்தை மோசே கேட்டான். ஜனங்களை ரட்சிப்பதற்கு ஒரு நாமம் வேண்டும். இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து போய் நின்றோம். ஆமென். ரட்சகர் வந்தார் நமக்காய். பார்வோனுக்கு முன்பதாய் மோசே நின்றது போல ஒருவராய் நின்றார். ஒருவராய் சிலுவையில் அடிக்கப்பட்டார். ஒருவராய் ஆமென் சாப்பத்தை மிதித்து போட்டார். அவர் குதிக்கால நசுக்குவார், நசுக்கி போட்டார். நம்மை வெளியே கொண்டு வந்தார். பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கைக்கு நேராய். ஆமென். சொல்லுங்க, இந்த நாமம் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். பார்வோன் இந்த நாமத்துக்கு பயந்து நின்றான். எகிப்து இந்த நாமத்துக்கு பயந்து நின்றது. இஸ்ரவேலர்கள் இந்த நாமத்துக்கு கீழ்ப்படிந்து மோசேக்கு பின்பதாய் வந்தார்கள். என்ற எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். ஹalleluya. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம். ஆமென். கர்த்தருடைய நாமம் எல்லா நாமத்துக்கும். சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா பெயர்களை பார்க்கலாம். ஆமென். கர்த்தருடைய பெயர் பெரியது. இயேசுவின் பெயர் பெரியது. பரிசுத்தம் உள்ளவருடைய பெயர் பெரியது. தாவீதின் திறவுகோலை உடையவருடைய பெயர் பெரியது. ஆமென். நம்மை பிடித்திருக்கிற சத்துருவின் திட்டங்களை பார்க்கிலும் அவருடைய நாமம் பெரியது. ஹalleluya. உங்க நாமம் உயரணும். சொல்லுங்க, இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், ஆடுவோம். அல்லேலூயா. எஸ் லார்ட். உங்க நாமம் உயரணும். ஓ ஆடுவேன்,